ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரையை வேக வச்சு அதிலேருந்து தண்ணியை வடித்து அந்த தண்ணியை வச்சு நம்ம ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கீரையை போட்டு வேக வச்சுக்கலாம். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நான் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு எடுத்து பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு வெங்காயம் கூடவே சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக சைடில் வச்சிடலாம். ஒரு பேனில் 4-5 காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அப்படியே ட்ரையாக வறுத்துக்கிறேன். இது நல்லா வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கீரை நல்லா கொதித்து வந்து முழுசாக வெந்துருச்சு. இப்போ இந்த கீரையோட தண்ணியை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தண்ணியை நம்ம செய்ய போகிற குழம்புக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 பீஸ் தேங்காவை நான் இந்த மாதிரி நீட்டாக வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அரிஞ்சு வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காஷ்மீர் மிளகாவை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் இப்போ குறைன்னு அரைச்சின்னு வந்துடணும். இந்த மாதிரி அரைச்சதும் இதில் வந்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல் பூண்டு, நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி, இதில் வந்து வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துக்கணும். இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டேன். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை இப்போ தனியாக வச்சுட்டு இதே ஜாரில் நம்ம தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ தக்காளியும் அரைச்சி ரெடியாக இருக்குது. இதை தனியாக வச்சு நம்ம குழம்பை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்க ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். முதல்ல தேங்காய் அப்புறம் வெங்காயம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா சேர்க்குறேன். அடுத்து தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கீரை தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்துருங்க. காரம் கம்மியாக இருந்தால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக புளி தண்ணி. நான் புளியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை வந்து சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. மேலே பாருங்கள் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக கீரை தண்ணியை வச்சு ஒரு குழம்பு அட்டகாசமாக இருக்குது.
அடுத்து கீரை தாளிக்க ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்னதாக ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கினது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீரையை சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக வேர்க்கடலையை வறுத்து பொடிச்ச தூள், அப்புறம் ஒரு 4 பூண்டை நசுக்கி சேர்த்து கலந்துக்கலாம். அந்த வீடியோ என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அதுதான் நான் சொல்லிடுறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.